இஞ்சி பூண்டு வச்சு சட்னி அரைக்கலாமா? அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு, தேங்காய், புளி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம், நல்லெண்ணெய், கறிவேப்பிலை. இதை தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, ஊறட்டும். பூண்டு இது மாதிரி தோல் வச்சிடலாம். பிறகு இது மாதிரி மேலே கட் பண்ணுறேங்க, கீழே கட் பண்ணுறேன். 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா தோல் உரிச்சிடலாம், ஈஸியாக உரிச்சிடலாம். நீங்கள் பெரிய பூண்டு கூட இருக்குது, மலை பூண்டு, அதை கூட வச்சு செய்யலாம். இன்னும் நாட்டு பூண்டில் தான் சில பேர் செய்வாங்க. அதனால் நாங்கள் நாட்டு பூண்டில் தான் செய்வோம், குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பெரிய பூண்டு இருக்குது பாருங்கள், அதில் வச்சு செஞ்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. எவ்வளோ ஈஸியாக காமிக்கிறோமா? இது மாதிரி 2 சைடு கட் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இது மாதிரி டக்குன்னு உரித்து எடுத்துடலாம் பூண்டை. இதுக்கு நல்லா பெரிய பூண்டாக இருந்தால் வச்சுக்கோங்க. சின்ன பூண்டுனா ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப நேரம் உரிக்கணும். பெரிய பெரிய பூண்டாக இருந்து ஈஸியாக உரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நீங்கள் பெரிய பூண்டாக வாங்கிட்டு டக்கு டக்குன்னு உரிச்சிடலாம். இது பூண்டும் இஞ்சியும் நிறைய இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கும் வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் திக்காக அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். அதை நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு இப்படி பிரிச்சிங்கன்னா வந்துடும். இது குட்டியாக இருக்குது பூண்டு, நீங்கள் பெரிய பூண்டு வாங்கி வச்சு அழகாக உரிக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. சிலர் அந்த நாட்டு பூண்டு தான் செய்வாங்க. இது நாட்டு பூண்டு, அந்த மலை பூண்டு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு மலை பூண்டு பிடிக்கும்னா அதை நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான், பூண்டுலாம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இஞ்சி தோல் சீவிடலாம். இஞ்சி தோல் சீவிடுங்க, தோலோடு வைக்காதீங்க. தோலை சீவிட்டு இஞ்சி அரைங்க. அப்புறம் இந்த மாதிரி தோலை சீவிடுங்க. எல்லாத்தையும் தோலை சீவிடுங்க, சீவிட்டு தான் அரைக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சீவியாச்சு. இஞ்சி பூண்டு தோல் உரித்து இதை மாதிரி வச்சாச்சு. இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ காஞ்ச மிளகா, அதையும் காம்பை கிள்ளிட்டு வச்சுக்கோங்க. இஞ்சியை இதை மாதிரி போடக்கூடாது, துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வதக்க ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டுறாதீங்க. இது மாதிரி துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2த்தையும் ஒன்றா சேர்த்து வதக்க போகிறேன்.
கொட்டியாச்சு பருப்பு, எண்ணெய் காய்ச்சி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்க போகிறோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்க போகிறோம். நல்லா வதக்குங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். நல்லெண்ணெயில் வதக்கும் போது சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. கொஞ்சம் வேகமாக வச்சுன்னா கூட ரொம்ப புகை வர மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லெண்ணெயில் வதக்குங்க. இது மாதிரி நல்லா வதக்கிட்டு எடுங்க பாருங்கள். இதை மாதிரி எடுக்கணும், நல்லா வதக்கணும். அவ்வளோதான், பருப்பு வதங்கிச்சு, எடுத்துடலாம். இப்போ பருப்புலாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம், இஞ்சியும் பூண்டையும். சிம்மில் வச்சே வதக்குங்க, வேகம் வைக்காதீங்க. எண்ணெய் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும், புகலாம் வரும். நல்லெண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக வச்சு வதக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு பொறுமையாக வதக்குங்க நல்லெண்ணெயில். எப்படி வதக்குறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் வதக்குங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதக்கணும். இது மாதிரி வதக்கிட்டிங்களா? அதான் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு, நல்லா வதக்குங்க. அதையும் ரொம்ப வதக்கணும்னா லைட்டாக வதக்கணும் காஞ்ச மிளகா, இல்லைன்னா கருகிடும் காஞ்ச மிளகா. சும்மா எண்ணெயில் அப்படியே வதக்குங்க. வதக்கியாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் அரைக்கிறதுக்கு. தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீனி தேங்காய் சேர்த்துங்க பொடிசாக. தேங்காய் கிண்டுறது இது மாதிரி தேங்காய் கிண்டிங்க ரொம்ப ஈஸி. பாருங்கள், இது மாதிரி கடையில் வாங்கி கிண்டினா ரொம்ப ஈஸி உங்களுக்கு தேங்காய் கிண்டுறது. எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டு பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இப்போ தேங்காய் கிண்ண பாருங்கள், அதை எடுத்து ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிடலாம். நம்ம இஞ்சி பூண்டுலாம் வதக்கணும் பாருங்கள், ஆறிச்சு, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க, புளி கரைச்சல் ஊற்றுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, கொரப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நல்லா மழை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க, நல்லெண்ணெய். இப்போ கடுகு சேர்த்துருங்க. எண்ணெய் கஞ்சிச்சு கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ எடுத்து நம்ம ஊற்றிடலாம் அதில், சட்னியில். அவ்வளோதான், சட்னி ரெடி. இஞ்சி பூண்டு தேங்காய் சட்னி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சட்னி அரைச்சிருக்கோம். இந்த சட்னி இஞ்சி பூண்டு பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.